அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளில் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் உள்ள வஉ சிதம்பரனார் துறைமுக ஆணையத்திலிருந்து வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இதை இது பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/5. எக்ஸாம் டேட்டு பின்னால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா waucport.gov.in போனால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயிலு. இது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா, லா ஆஃபீஸர் கிரேடு 1ங்கிற போஸ்ட் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. இதுக்கு டிகிரி லா முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 2 போஸ்ட் இருக்குது. ஒன்று ஓபிசிக்கு, ஒன்று அன்ரிசர்வ்டுக்கு. இதுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் அப்படின்னா பிளானிங்கில், கன்ஸ்ட்ரக்ஷனில், டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். அடுத்து அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரே ஒரு போஸ்ட்டு மெக்கானிக்கலில் ஓபிசிக்கு. இதுக்கு சேம் தான், டிகிரி முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கணும். 1/4/2024க்கு முன்னர் அங்கே எல்லாமே அவங்கள்ட்ட டீட்டெயிலாக இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருக்கணும். அவங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ரூல்லாம் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்கு பிடபிள்யூடி ரூல்ஸ் படி நார்மலாக என்ன இருக்கோ அது அப்ளிகபிள் ஆகும். தென் அடுத்து என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ஸு எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளவு ஏஜ் அப்படின்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். ஓபிசியாக இருந்தாங்கன்னா 3 வருஷம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக என்ன ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோமோ அதே ஃபார்மாலிட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு எவ்வளவு சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லா ஆஃபீஸர் கிரேடு 1, அப்புறம் ஏஇஇ, இது எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அதோடைய அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக பே ஸ்கேல பார்த்தீங்கன்னா நமக்கு 90,000 வந்துடும். அதோட ஹச்ஆர்ஏவும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய டீட்டெயிலு. ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம் வைப்பாங்க, அப்புறம் லா ஆஃபீஸர் கிரேடு 1க்கு ஒரு மாதிரியான எக்ஸாமு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸாம் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 65 கொஸ்டின்ஸு, 100 மார்க்கு, 90 மினிட்ஸில் எழுதணும். இல்லை நம்ம சிவில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின் வருது. அதுக்கு 60 மார்க்கு. அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் 10 மார்க்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 15 மார்க்கு. ஸோ மொத்தம் 65 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு. இதே சேம் தான் மெக்கானிக்கலுக்கும். மெக்கானிக்கல் டபுளாக வருது. 180 கொஸ்டின்ஸு, 180 மார்க்கு. அவங்களுக்கு அதில் ஒரு மொத்தம் 150 மினிட்ஸ் அவங்களுக்கு எக்ஸாமு. நமக்கு 90 மினிட்ஸ் மட்டும்தான் எக்ஸாமு. ஸோ அதுவாக கட் ஆஃப் ஸ்கோர் படி தான் எடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதில் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் 1/4/2024க்கு முன்னரே நீங்கள் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 475 ரூபா ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி ஃபீஸு. இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இல்லாதவங்களுக்கான ஃபீஸு. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 100 ரூபா மட்டும்தான் ஃபீஸு ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி, அவ்வளோதான். இந்த எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் இந்த எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. எப்போ எக்ஸாமு, ஹால் டிக்கெட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த வஉசிங்கிறது உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கீழே வரக்கூடியது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய துறைமுகம் நம்ம சவுத்தில் உள்ளதில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற லிங்க் www.waucport.gov.in போய் நம்ம அதில் போனால் கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு மே மாதம் 12ஆம் தேதி. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.